வெல்கம் டு அவர் பிஸ்மில்லா கிரியேட்டிவ் சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி அந்த மேட்டில் உள்ள பூ தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு வேஸ்ட்டான ஒரு பேண்டு தான் நான் எடுத்திருக்கேன், ஓல்டு பேண்டு. அதில் ஒரு டம்ளர் வச்சு ஒரு சர்க்கிள் போடுறதுக்காண்டி வச்சு சர்க்கிள் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு துணி எதுலையாவது போட்டுக்கலாம். நல்லா சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிளை கட் பண்ணிடுவோம். இந்த சர்க்கிளை கரெக்டாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் பூ வரும். சர்க்கிளுக்கு பதிலாக நீங்கள் ஓவல் ஷேப்பில் பண்ணால் உங்களுக்கு அது பூ மாதிரி இருக்காது, வேறு ஏதாவது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சர்க்கிள் கட் பண்ணியாச்சு. இந்த சர்க்கிளை பார்டரில் வந்து ஊசியை வச்சுக்கோங்க. நான் சின்ன ஊசி வச்சுருக்கேன். ஜிக்ஸாக்காக வந்து ரன்னிங் ஸ்டிச் மாதிரி நீங்கள் தைக்கணும். சின்னமாக தைக்கணும். பெருசாக நீங்கள் ரன்னிங் ஸ்டிச்சுன்னு தானே பெருசாக கோணக்க மணக்கன்னு தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்காது. ஒரு சென்டிமீட்டர் தான் இருக்கணும். நம்ம இங்கிட்ட உள்ளே போகிறதும் வெளியே வர்றதும், அப்போ தான் கரெக்டாக வரும் அந்த பூ. வேஸ்ட்டு துணி வச்சு நம்ம இது மாதிரி தான் நிறைய ஐடியாஸ் இனிமேல் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கீழே ஒரு மாதிரி தொப்பி மாதிரி வரும், அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். பெரிய ஊசி எடுத்திங்கன்னா கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் வரும். நான் சின்ன ஊசி வச்சுருக்கேன், அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்னடா இது க்ரீன் கலருக்கு பிங்க் கலர் நூல் போடுறாங்களேன்னு பார்க்காதீங்க. நூல்லாம் தெரியாது, என்ன கலர் வேணால் நூல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போவே நமக்கு அந்த பூ மாதிரி கிடைக்கும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க, அதை இழுத்து, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது பட்டன் ஸ்டீலெலாம் இந்த பூவை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போவே அது பூ மாதிரி தான் இருக்குது. இன்னும் நீங்கள் அதுக்கு ஸ்டோன் வச்சு நடுவில் வச்சு நல்லா தச்சுருங்க, அப்போ தான் அந்த இடம் பிரிஞ்சுக்கிட்டு வராமல் கரெக்டாக நிற்கும். இங்கே பாருங்கள், அழகான பூவாக இருக்குது. எனக்கு இந்த பூ செயல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மாதிரி யாருக்கெல்லாம் இந்த பூ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பூ தச்சிட்டோம். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஒர்க்கு கொடுக்கணும். இது மேலே உங்களுக்கு தேவையான அளவு கொடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு ஸ்டோன் வச்சு தான் கொடுக்க போகிறேன், நடுவில் மட்டும். இது பேக் சைடு. அந்த ஸ்டோனை வச்சு நம்ம நல்லா தைச்சிக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக பாசி வச்சும் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரெஸ்ஸில் கூட டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தைச்சதும் இதுவே இதுக்கு வந்து நல்லா டிசைனாக தான் தெரிஞ்சிச்சு.
இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் தைக்கணும், அதுதான் மெயின். இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு இல்லைனா நீங்கள் பாசி வச்சு தைச்சதுக்கப்புறம் சைட்லாம் ஒர்க் கொடுக்குறாந்தா கொடுத்துக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பேக் சைடு நாட் வந்து நீங்கள் மற்றதுக்கு போடுற மாதிரி எல்லாம் போடக்கூடாது. இது மாதிரி நூலில் வச்சு போட்டிங்கன்னா நிறைய நாளைக்கு இருக்கும். இது அதுவும் இல்லாமல் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த பூ எப்படி இருக்குன்னு. எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மேட்டில் இது மாதிரி செஞ்சு தான் நாங்கள் ஒர்க் கொடுத்து வச்சுருக்கோம். இதுவே நீங்கள் காட்டன் துணியில் பண்ணால் இன்னும் நச்சுன்னு இருக்கும். இது நான் காட்டன் துணியில் பண்ணது. நடுவில் உள்ள பிங்க்கும் பிளாக்கும் வந்து நாங்கள் வந்து பேண்ட் துணியில் தான் பண்ணோம். இந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளாக் துணி பாருங்கள், இது வந்து அவ்வளோக்கு நச்சுன்னு இல்லை. இதுவும் பேண்ட் துணி தான், ஆனால் இது க்ளோஸ்அப்பில் வச்சு எடுக்கையில் இது வெல்வெட் துணி மாதிரி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் க்ளோஸ்அப்பில் வச்சு எடுத்தீங்கன்னா இப்படி தான் வெல்வெட் துணி மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த பூவை பண்ணிவிட்டு அதை வந்து கமெண்டில் ஃபோட்டோ போடுங்க. இது பாருங்கள், இது நான் பண்ண வேஸ்ட் பேண்டு தான். இது பாருங்கள் நெட்டில் பண்ண மாதிரி இருக்குது. இதுவே நீங்கள் பட்டன் சுடியில் வச்சு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் குத்தி விட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.